Hello friends, வணக்கம். Welcome to Malathi Short Kitchen. பொதுவாவே சாம்பார்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் கல்யாண வீட்டு சாம்பார்னா ரொம்பவே ஸ்பெஷல் தான். இன்னைக்கு நம்ம அந்த கல்யாண வீட்டு சாம்பாரை தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீடியோஸ்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோஸ்க்குள்ள போகலாம். வாங்க இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துப்போம். நான் 100 கிராம் சாம்பார் வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், தேவைக்கேற்ப உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கேன். தாளிப்புக்கு கடுகு, கருவேப்பிலை, 2 கட்டி பெருங்காயம், ஒரு துண்டு வெல்லம் எடுத்திருக்கேன். நான் கேரட், கத்திரிக்காய், முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். நான் ஒரு 100 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன். இந்த 100 கிராம் பருப்பை குக்கரில் 4 விசில் விட்டு குழைய வச்சுருக்கேன். இந்த சாம்பார் செய்கிறதுக்கு நம்ம ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம். அந்த பொடிக்கு என்னென்ன தேவையான பொருட்களை பார்த்துப்போம். 1 டேபிள் ஸ்பூன் துருகின தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகா. இந்த எல்லா பொருட்களையும் நம்ம வறுத்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ அந்த பொடி ரெடி பண்ணுறதுக்கு இந்த மசாலா பொருள்லாம் போட்டுப்போம். கடலைப்பருப்பு, ஜீரகம், முழு தனியா, வெந்தயம், பருப்பு, துருகுன தேங்காய், வரமிளகா, கருவேப்பிலை. இந்த எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. நம்ம இதை பொடி தான் செய்ய போகிறோம். நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. வாசனையும் நல்லா வருது. இப்போ நம்ம இதை அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அம்மியில் அரைச்சிங்கன்னா இந்த மசாலோட ஃப்ளேவர் உங்களுக்கு அப்படியே இருக்கும். பாருங்கள், பொடி நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டேன். இந்த பொடி தான் சாம்பாருக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை தரும். இதுதான் அதோட சீக்ரெட். நம்ம இப்போ சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுட்டு கடாய் சூடானோடனே எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடான பிறகு கடுகு சேர்த்துக்குங்க. கேஸை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கடுகு வெடிச்சிடுச்சு. வெங்காயம் சேர்த்துப்போம். வெங்காயம் ஒரு 3/4 பதம் வதங்கினா போதும். முக்கால் பதம் நல்லா வதங்கி வந்தாச்சு. இது கோல்டன் ஃப்ரை ஆகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துப்போம். தக்காளியை கொஞ்சம் வதக்கி விட்டுக்குங்க. தக்காளி மசிச்சு வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ தக்காளியும் வதங்கியாச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துப்போம். பெருங்காயம் கட்டி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க. பெருங்காயம் கட்டி ஆட் பண்ண பிறகு நம்ம எடுத்து வச்ச இந்த மசாலாவெல்லாம் சேர்த்துப்போம். சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, தனியாத்தூள், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பச்சை வாடை போகிற வரைக்கும். மசாலாலாம் நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. நம்ம நறுக்கி வச்ச காய்கறி இதை சேர்த்துப்போம். கத்திரிக்காய், கேரட், முருங்கைக்காய், இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குங்க. கொஞ்சம் வதங்கி வரணும். இந்த நேரத்தில் கரைச்சி வச்ச நம்ம புளி கரைசலை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இந்த காய் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம்.
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் இந்த காய்கறியெல்லாம் வேகட்டும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. காய்கறியெல்லாம் வெந்திருக்குதான்னு பார்ப்போம். காய்கறியெல்லாம் நல்லா வெந்திருக்கு. தண்ணியை கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு. இந்த சமயத்தில் குக்கரில் குழைய வச்ச பருப்பை, தோரம் பருப்பை இதில் சேர்த்துப்போம். கேஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது ஒரு 2 கொதி வரட்டும். இந்த தோரம்பருப்பு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம வறுத்து அரைச்சி எடுத்த இந்த சாம்பார் பொடி இதில் சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். இதெல்லாம் கரைச்சி விட்டுக்கோங்க. சாம்பார் பொடியை சேர்த்துக்கிட்டு உப்பு காரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உப்பு காரம் அந்த புளிப்பு தன்மைலாம் செம்ம சூப்பராக இருக்குது. வாசனையும் நல்லா இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கல்யாண வீட்டு சாம்பார் எவ்வளவு சூப்பராக வந்திருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.